சர்க்கரை நோய் இருக்கிறதா? பிபி கண்ட்ரோல் ஆகவில்லையா? எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க முடியலையா? இதற்கு மருந்து மட்டும் போதும் என்று நீங்கள் நினைத்தால் அது உண்மை கிடையாது. நீங்கள் தினமும் சாப்பிடும் சில தவறான உணவுகள்தான் உங்கள் இரத்தத்தில் கலந்து இரத்த நாளங்களை பாதித்து இந்த நோய்களை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால், நீங்கள் வீட்டிலேயே இருக்கும் 5 சாதாரண உணவுகளை சரியாக எடுத்தால் இரத்தச் சர்க்கரை கட்டுப்படும், பிபி குறையும், எல்டிஎல் கொலஸ்ட்ரால் குறையும். இந்த வீடியோவில் மருத்துவர் பரிந்துரைக்கும் அந்த 5 உணவுகளை எப்படி, எவ்வளவு, எப்பொழுது சாப்பிட வேண்டும் என்று தெளிவாகச் சொல்கிறேன். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது உங்கள் இரத்த நாளங்களுக்கான இன்சூரன்ஸ் ஆகும். வெல்கம் டு உணவே உயிர், ஃபுட் இஸ் லைஃப். ஒரு அன்பார்ந்த வேண்டுகோள், எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. இரத்த சர்க்கரை, இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால் குறைய நாம் எடுக்க வேண்டிய முதல் ஸ்டெப் சிறுதானியங்கள் தான். தினமும் வெள்ளை அரிசி அதிகமாக சாப்பிடுவது இரத்த சர்க்கரை திடீர் உயர்வை ஏற்படுத்தும், இன்சுலின் எதிர்ப்பு அதிகரிக்கும், எல்டிஎல் எனும் கெட்ட ஆபத்தான கொலஸ்ட்ரால் உயரும். எனவே அதற்கு மாற்றாக எடுக்க வேண்டிய உணவு சிறுதானியங்கள்தான். கம்பு, கேழ்வரகு, தினை, சாமை, குதிரைவாலி இவற்றில் ஏதாவது ஒன்றை அரிசிக்கு மாற்றாக தினமும் உட்கொள்ள வேண்டும். இந்த சிறுதானியங்கள் அனைத்தும் குறைந்த கிளைசெமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்டவை. நார்ச்சத்து, கால்சியம், இரும்புச்சத்து மற்றும் புரதம் நிறைந்தவை. இவைகள் நம் உடலில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எனும் இன்சுலின் எதிர்ப்பை குறைக்கும், கெட்ட கொழுப்பான எல்டிஎல் கொலஸ்ட்ராலையும் குறைக்கும். குறிப்பாக இந்த சிறுதானியங்களை உணவு தட்டில் 1/3 என்ற கணக்கில் பேலன்ஸ் டயட் எனும் சமச்சீர் உணவாக உட்கொள்ள வேண்டும். அடுத்த உணவு பச்சை கீரைகள் மற்றும் காய்கறிகள். காய்கறி என்பது துணை உணவு கிடையாது. அது நம் உடலுக்கான தினசரி மருந்து. எனவே தினமும் குறைந்தது 2 வகை கீரைகள் அல்லது காய்கறிகள் சேர்க்க வேண்டும். குறிப்பாக பசலைக்கீரை, வெந்தயக்கீரை, முருங்கைக்கீரை, மணத்தக்காளி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை இவை அனைத்தும் குறைந்த கிளைசெமிக் குறியீடு கொண்டவை. செரிமானத்தை தாமதப்படுத்தி சர்க்கரை உறிஞ்சுதலை சீராக்குகிறது. 2ஆம் வகை நீரிழிவு அபாயத்தை குறைக்கிறது. மேலும் காய்கறிகளில் பீட்ரூட், தக்காளி, பூண்டு, புரோக்கோலி, கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், முட்டைக்கோஸ் போன்றவை பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் அதிகம் கொண்டிருப்பதால் இவைகள் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் கொண்டு வந்து எல்டிஎல் கொலஸ்ட்ராலையும் கரைக்கின்றன. குறிப்பாக இந்த கீரை மற்றும் காய்கறிகளை உணவு தட்டில் 1/3 என்ற கணக்கில் பேலன்ஸ் டயட் எனும் சமச்சீர் உணவாக உட்கொள்ள வேண்டும். அடுத்து ஒமேகா 3 நிறைந்த உணவுகள். ஒமேகா 3 நிறைந்த உணவுகள் இரத்த நாளங்களின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது, மாரடைப்பு அபாயத்தை குறைக்கிறது, மேலும் ஆரோக்கியமான எச்டிஎல் கொலஸ்ட்ராலை அதிகரிக்கவும் எல்டிஎல் எனும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கவும் உதவுகிறது. அதற்கு சால்மன், மத்தி, கானாங்கழுத்தி, ஆலிவ் விதைகள், சியா விதைகள், வால்நட்ஸ், வெர்ஜின் ஆலிவ் எண்ணெய் போன்ற ஒமேகா 3 நிறைந்த உணவுகளை எடுக்க வேண்டும். குறிப்பாக வாரத்தில் 2 அல்லது 3 முறை மட்டுமே இந்த ஒமேகா 3 மீன்களை எடுக்க வேண்டும். அடுத்து பார்க்க போவது நட்ஸ் மற்றும் சீட்ஸ். அக்ரூட் பருப்புகள், பாதாம், ஆலிவ் விதைகள், சியா விதைகள், பூசணி விதைகள், சூரியகாந்தி விதைகள் ஆகியவற்றில் உள்ள ஒமேகா 3 எனும் ஆரோக்கியமான கொழுப்புகள், நார்ச்சத்து மற்றும் ஸ்டெரால்கள் போன்றவை எல்டிஎல் எனும் கெட்ட கொழுப்பை குறைத்து இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்க உதவுகின்றன. இவற்றை தினசரி உணவில் சிறு அளவு சேர்த்துக் கொள்வது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். தினமும் காலை நேரம் ஒரு சிறிய கைப்பிடி, சுமார் 30 கிராம் அளவில் கொட்டைகள் மற்றும் விதைகளை சேர்த்து உட்கொள்ள வேண்டும். இறுதியா தயிர் மற்றும் இட்லி, தோசை, ஆப்பம் போன்ற புளித்த உணவுகள்.
தயிர், கேஃபிர், மோர், புளித்த உணவுகளான இட்லி, தோசை, ஆப்பம் போன்றவற்றில் உள்ள புரோபயாட்டிக்குள் எனும் நன்மை பயக்கும் பாக்டீரியாக்கள் மூலம் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இன்சுலின் உணர்திறனை அதிகரித்து இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகின்றன. காலை உணவாக இந்த புளித்த உணவுகளை உட்கொள்ளலாம். சிறந்த முடிவுகள் கிடைக்கணும்னா எதை தவிர்க்கணும்னு வாங்க பார்க்கலாம். நீங்கள் இந்த 5 வகையான உணவுகளையும் சாப்பிட்டுவிட்டு பின்னர் ரிஃபைன்ட் சுகர் எனும் சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை, பேக்கரி உணவுகள், ஒயிட் பிரெட், எண்ணெயில் பொரித்த பண்டங்கள், பதப்படுத்தப்பட்ட இறைச்சி இவைகளை தொடர்ந்தால் நாம் எதிர்பார்க்கும் பயன் கிடைக்காது. காலை உணவாக ஒரு கைப்பிடி அளவு, அதாவது 30 கிராம் நட்ஸ் மற்றும் சீட்ஸ் கலவை சாப்பிடுங்கள். மதிய உணவாக சமச்சீர் முறையில் உண்ணுங்கள். ஒரு தட்டில் 1/3 பங்கு சிறுதானிய அரிசியும், 1 பங்கு காய்கறி மற்றும் கீரையும், 1 பங்கு ஒமேகா 3 உள்ள மீன் குழம்பும் என்ற அளவில் சாப்பிட வேண்டும். இரவில் மிதமான புரதம் உள்ள உணவை எடுத்துக் கொள்ளுங்கள். நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம், மருந்து உங்கள் நம்பரைத்தான் கண்ட்ரோல் பண்ணும். உணவுதான் உங்கள் உடம்பை ரிப்பேர் செய்யும். சர்க்கரை, பிபி, எல்டிஎல் இந்த 3மே சைலண்ட் கில்லர்ஸ் தான். எனவே இன்றே இந்த 5 உணவுகளை உங்கள் தினசரி உணவில் சேர்க்க ஆரம்பியுங்கள். எப்போதும் கன்சிஸ்டன்சி இருந்தால்தான் நல்ல ரிசல்ட் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபேமிலிக்கு இந்த தகவல் கண்டிப்பாக தேவை. நான் சொல்வது சரியான உணவுதான் முதல் மருந்து. அடுத்த வீடியோவில் இன்னும் பிராக்டிகல் ஹெல்த் ஸ்ட்ராட்டஜிஸ் உடன் சந்திப்போம். உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வீடியோக்களை தருகிறோம். சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு தாங்க. நன்றி.